இன்னைக்கு நம்ம பார்க்க போற ETF பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடி செக்டார் பேஸ் பண்ணி உள்ள ஒரு ETF தான். உடனே ஐடி பீஸான்னு கேட்டுறாதீங்க. இல்ல ஐடி இன்டெக்ஸ்ல பேஸ் பண்ணி உள்ள ஒரு ETF-ஆன்னு கேட்காதீங்க. இது பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃபரெண்டான ஒரு ETF. இது பார்த்தீங்கன்னா, நீங்க கேட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடி செக்டார்ல பார்த்தீங்கன்னா, மிட் அண்ட் ஸ்மால் கம்பெனிஸ் மட்டும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டெலிகம்யூனிகேஷன்ல உள்ள ஒரு மிட் அண்ட் ஸ்மால் கம்பெனிஸ் மட்டும்தான் இதுக்குள்ள இருக்கும். மிட் அண்ட் ஸ்மால் கேப் கேட்டகரியில இருக்கனால இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃபாஸ்ட் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது பிரைஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ₹10 அந்த ரேஞ்சில தான் இந்த ETF இருக்கு. ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா டபுள் ரேஞ்சுக்கு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எதனாலன்னு பாத்தீங்கன்னா நம்ம அதை பத்தி தான் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்க்க போறோம். இந்த ஃபண்ட் நேம் பாத்தீங்கன்னா நான் வந்து வீடியோ கடைசியில சொல்றேன். உடனே கடைசியில தள்ளி விட்டு போய் பாத்துறாதீங்க. கொஞ்சம் லாங் ஃபார்ம் வீடியோ வராது, சின்ன வீடியோவா தான் வரும். அதனால பொறுமையாவே பாருங்க. இப்போ ஓவராலாட்டு ஐடி இன்டெக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 30% வரைக்கும் கரெக்ஷன்ஸ் ஆயிருக்கு. அந்த ஐடி இன்டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா மேஜரா பாத்தீங்கன்னா ஃபுல்லா பாத்தீங்கன்னா லார்ஜ் கேப் கம்பெனிஸ் தான் இருக்கும். அப்படி இருக்கும்போதே கிட்டத்தட்ட வந்து ஒரு 30% வரைக்கும் கரெக்ஷன்ஸ் ஆயிருக்கு. அப்ப இந்த மிட் அண்ட் ஸ்மால் கேப் கேட்டகரியில இருக்கிற கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு கரெக்ஷன்ஸ் ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதை விடையே கரெக்ஷன்ஸ் ஆயிருக்கு. அப்படி இருக்கும்போது நல்ல ஒரு கரெக்ஷன்ஸ் ஆன ஒரு இன்டெக்ஸ்ல என்ட்ரி எடுக்கோம்னா நம்மளுக்கு ஃபியூச்சர்ல கண்டிப்பா நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த குளோபல் நியூஸஸ்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஷார்ட் டேர்ம் ப்ராப்ளமா தான் இருக்கும். லாங் டேர்ம்க்கு பார்த்தோம்னா நல்ல ஒரு growthல கண்டிப்பா இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த ஸ்மால் அண்ட் மிட் கேப் கம்பெனிஸ்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிரைஸ் கிரேஷன் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாம ஃபண்டமெண்டல் ஆட்டும் ஒரு நல்ல ஒரு வேல்யூவேஷன்ல இருக்கு. நீங்க ஒரு அந்த சார்ட்ல பாத்தீங்கன்னாலே தெரியும் எந்தெந்த கம்பெனிக்கு எவ்வளவு வெயிட்டேஜ் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குழப்பம் வந்திருக்கும். என்னடா இது ஐடியா கம்பெனி, இது வோடஃபோன் ஐடியா இருக்கு, அது என்ன நல்ல கம்பெனியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு குழப்பம் வந்திருக்கும். எதனால வந்து ஐடியாவுக்கு இந்த வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க, அது வந்து நம்ம கன்சிடர் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐடியா பாத்தீங்கன்னா அது ஒரு பென்னி ஸ்டாக்கா இருக்கு. பொதுவாவே பெரிய மார்க்கெட் கேப் இருக்கிற செக்டார்ல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஜெயின்ஸ் பாத்தீங்கன்னா உள்ள வர இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பெயிண்ட் இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மார்க்கெட்டா இருந்தது. இப்போ பாத்தீங்கன்னா பிர்லா ஓப்பஸ், JSW, பிடிலைட் இந்த மாதிரி பிராண்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா உள்ள வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த இந்த செக்டாரும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மார்க்கெட் கேப்பு, ஒவ்வொரு பீப்புளுக்கும் தேவையான இது. அப்படி இருக்கும்போது பெரிய பெரிய ஜெயின்ஸ் எல்லாம் உள்ள வரணும்னு பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஐடியா மாதிரி இந்த மாதிரி கம்பெனி எல்லாம் யாராவது அக்குமுலேஷன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படியே அக்குமுலேஷன்லாம் பண்றாங்கன்னா இந்த பென்னி ஸ்டாக்ஸ் அந்த ஒரு ₹7 ₹8 இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஈஸியா டபுள் அண்ட் ட்ரிபிள் வந்து நம்மளுக்கு அது ஒரு நல்ல ஒரு மூவ் ஆயிட்டு இருக்கும். நம்ம வந்து சிஜி பவர் மாதிரியோ சரி, ஒரு ஜுஸ்லாண்ட் மாதிரியோ சரி நம்மளுக்கு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த ETF-ல பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் ஆகும், எவ்வளவு வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் பார்த்தோம். அதுல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ்ல இருக்கு. அந்த 9 ஸ்டாக்குக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 32% வரைக்கும் வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த 32% பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ஒரு மூவ் பண்ணி கூட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். என்னன்னா 32% வந்து பாசிட்டிவா இருந்தாலே நம்மளுக்கு அது மூவ் ஆகி கொண்டு போகுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கொண்டு போகும். 32% பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் நல்லா பாசிட்டிவா இருக்கு. அதுக்குன்னு மற்ற ஸ்டாக் வந்து மூவ் ஆகாதுன்னு சொல்ல வரல. பொதுவாவே ஒரு நல்ல ஒரு செக்டாரே மூவ் ஆகுதுன்னா ஓவர் வேல்யூவேஷன் ஸ்டாக்கும் சரி, மற்ற ஸ்டாக்கும் சரி எல்லாமே மூவ் ஆகி தான் போகும். அப்படி இருக்கும்போது நல்ல பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா 32% இருக்கு. மிச்சது எல்லாமும் ஓகேவான பாசிட்டிவா தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது நல்ல ஒரு மூவ் ஆகி போகும். எல்லா ஒரு செக்டார்ல எடுத்துக்கிட்டோம்னா எல்லா ஸ்டாக்குமே பாசிட்டிவா இருக்கும், எல்லா ஸ்டாக்குமே இப்போ குவாலிட்டியான ஸ்டாக்கா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்மளுக்கு ஒரு 30-20% அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவா இருந்தாலே போதும். மற்றது எல்லாமே நல்லா தூக்கி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ மறுபடியும் உங்க மூளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். என்னன்னா அதான் வெயிட்டேஜ் எல்லாமே தெரிஞ்சுட்டு என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அந்த 9 ஸ்டாக் பாசிட்டிவா இருக்கு, அதுல நம்ம டைரக்டாவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா அதுக்கு பல்காட்டு ஒரு அமௌண்ட் வேணும். அது மட்டும் இல்லாம அது ஒரு ப்ராப்பர் அலோகேஷன் கொடுக்கணும். அது வந்து நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்கணும். அது வந்து பெரிய வேலைப்பாடா இருக்கும். இதுக்கு பேசாம ETF-ல போட்டு கம்முன்ட்டு இருக்கலாம் நம்ம. இவ்வளோ சொல்றியே கடைசி வரைக்கும் அந்த ETF பேர் சொல்லாமையே பெறுவியான்னு கேட்டீங்கன்னா சொல்றேன். அந்த ETF பாத்தீங்கன்னா மோத்திலால் ஓஸ்வால்ல இருக்கு. மோத்திலால் ஓஸ்வால் நிஃப்டி நிஃப்டி ஐடி டெலிகம்யூனிகேஷன் இன்டெக்ஸ் ஃபண்ட். இதுல பாத்தீங்கன்னா நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இந்த ஃபண்ட் மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுலயும் மிரர் அசெட்ல இருக்குன்னு நினைக்கிறேன்.
மோத்திலால் ஒஸ்வால்லே பண்ணலாம். எல்லாமே சிமிலரா தான் இருக்கும். நீங்க வந்து மோத்திலால் ஒஸ்வால்லே பண்றதா இருந்தாலும் பண்ணலாம். இந்த ETF பத்தி புரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லி எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காண்டி தான். வீடியோல எல்லாமே சொல்லிட்டு கடைசியில எஜுகேஷனல் பர்ப்பஸ்ன்னு சொல்லிட்டு ஒப்பேதிரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க இது எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காண்டி தான். நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்ட்ட கன்சிடர் பண்ணிக்கங்க. இல்லன்னா நீங்க அனலைஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க. நான் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு பிளாங்கா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாதீங்க. இவ்ளோ சொல்றேன் நான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருப்பேனான்னு உங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது நீங்க உங்க மணி நீங்க வந்து அனலைஸ் பண்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டரா இருக்கும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவ பொறுமையா பார்த்ததுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதை விட சுவாரஸ்யமா ஒரு வீடியோ வந்துட்டு இருக்கு. அதுக்கு வெயிட் பண்ணுங்க.